மதுரையை குலுங்கும் அளவுக்கு திரண்டது ஒரு மாபெரும் கூட்டம். தமிழ் சினிமாவின் தளபதி, அரசியலின் புதிய புயலாக களமிறங்க இருக்கும் விஜய் மதுரையில் நடத்திய பேரணி தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கின்றது. ஆனால் இந்த ஆரவாரமும் அனல் பறக்கும் பேச்சும் வாக்குகளாக மாறுமா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. விஜய் இன்று தன் புகழில் உச்சத்தில் இருக்கின்றார். எம்ஜிஆர், ரஜினிக்கு இணையான ஒரு மாபெரும் ரசிகர் பட்டாளம் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கின்றது. அந்த நம்பிக்கையில்தான் மதுரை மேடையில் தன்னை ஒரு சிங்கம் என முழங்கிய அவர் சில முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிட்டார். 234 தொகுதிகளிலும் நான் தான் வேட்பாளர் என்று அவரது அறிவிப்பு ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான பஞ்ச் டைலாக். ஆனால் அரசியல் நோக்கர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான கேள்வி. அதோடு நிற்காமல் 2026 தேர்தல் என்பது திமுகவிற்கும் தன் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையிலான நேரடி போட்டி என அறிவித்த அவர் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அதே மூச்சில் ஆளும் திமுகவையும் மத்தியில் ஆளும் பாஜகவையும் கடுமையாக தாக்கி பேசினார். ஆனால் இங்குதான் சில கடினமான யதார்த்தங்கள் எழுகின்றன. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடித்த வரலாறு மிக மிக குறைவு. அப்படி இருக்க விஜயோ எனக்கு கூட்டணி தேவையில்லை என்று திட்டவட்டமாக சொல்கின்றார். வரலாறு நமக்கு சொல்வதென்ன? 1996 தேர்தலில் படுதோல்வி அடைந்தபோது கூட அதிமுக 27% வாக்குகளை பெற்றது. அதேபோல் 2011 தேர்தலில் திமுக கூட்டணியில் 39% வாக்குகளை பெற்றும் வெறும் 31 இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது. இதிலிருந்து நமக்கு தெரிவது 2 விஷயங்கள். முதலாவது, திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அசைக்க முடியாத ஒரு நிரந்தர வாக்கு வங்கி இருக்கின்றது. உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்குமான விசுவாசம் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இரண்டாவது, 30% வாக்குகளை பெற்றால் கூட அது வெற்றி பெறும் இடங்களாக மாறும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இதனால்தான் மாபெரும் தலைவர்கள் கூட எப்பொழுதும் கூட்டணியை ஒரு பாதுகாப்பு வியூகமாகவே நம்பியிருந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் விஜயின் தனித்து போட்டி என்ற முடிவு கேள்விக்குறியாகின்றது. நான் தான் வேட்பாளர் என சொல்வது எளிது. ஆனால் 234 தொகுதிகளிலும் மக்களை ஈர்க்கும் வலுவான வேட்பாளர்களை நிறுத்துவதும் கிளை மட்டத்தில் கட்சியை வளர்ப்பதும் மிகப்பெரிய சவால். அவர் தொடர்ந்து எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துவதும் திமுகவை நேரடியாக எதிர்ப்பதும் அதிமுகவின் வாக்குகளை கணிசமாக பிரிக்கும் என்று கணிக்கப்படுகின்றது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும். அதே சமயம் விஜய் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் சாதி மதங்களை கடந்து சிறுபான்மையினர், தலித்துக்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் பெரும் ஆதரவு வாக்குகளாக மாறினால் அது திமுகவின் வாக்கு வங்கியிலும் கணிசமான சரிவை ஏற்படுத்தும். ஆக சிங்கம் கர்ஜித்து விட்டது. அது உரத்த சக்தி வாய்ந்த கர்ஜனை என்பது சந்தேகமில்லை. ஆனால் அரசியல் என்னும் அடர்ந்த காட்டில் இந்த சிங்கம் தனித்து நின்று வேட்டையாடுமா அல்லது கூட்டணிகளுடன் களம் காணுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.